இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என் கனவு, ஆசை, லட்சியம் எல்லாமே சுக்கு நூறா உடைச்சிட்டு போயிட்டாங்க. இனிமே என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, அவ்வளவுதான். நீ கவலைப்படாத. உன் அம்மா கோவத்தில் தான் அப்படி பேசிட்டு போறாங்க. பொறுமையை எடுத்து சொன்னா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காத. அம்மா சொல்லிட்டு போனதை கேட்டீங்கல்ல, அப்புறம் நான் எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? அவங்க வேற ஒரு ஆங்கிள் யோசிச்சு பேசுறாங்க. அதிகாரம் தான் பெண்களை உயர்த்துன்னு நினைக்கிறாங்க. அது உண்மைதான். ஆனா மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் பெண்கள்லாம் உயர்ந்திருக்காங்க. ஏன் ஜானகி அம்மா, சுசிலா அம்மா, இவங்கள மாதிரி ஜெயிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்கள மாதிரி தான் நானும் வரணும்னு ஆசைப்படுறேன். அம்மாக்கு தான் அது பிடிக்கலையே. இங்க பாரு சுவாதி, சில விஷயங்கள் அம்மாக்கு புரியலன்னா நாம தான் பொறுமையை எடுத்து புரிய வைக்கணும். உன் திறமைக்கு அங்கீகாரமா இப்ப நீ பிரைஸ் வின் பண்ணிருக்க. இது உனக்கு ஆரம்பம் தான். நீ போக வேண்டிய உயரம் நிறைய இருக்கு. நீ அதை பத்தி மட்டும்தான் ஃபோக்கஸ்டா இருக்கணும். நீ பெரிய சிங்கரா வருவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா உனக்கு நான் எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். நீ கவலைப்படாத. நீங்க இருப்பீங்க, ஆனா அம்மா, உன் அம்மா ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசி அது அப்படி இல்லை அப்படின்னு நம்ம தான் கன்வின்ஸ் பண்ணணும். அப்படி பண்ணாலே போதும், அவங்களும் உனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. இவர் சொல்றதும் சரிதான் ஸ்வாதி. நானும் உனக்கு துணையா இருப்பேன். நீ நிறைய அச்சீவ் பண்ணணும், அதான் என்னோட ஆசை. நீங்க ரெண்டு பேரும் சொல்றது எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா தான் இருக்கு. ஆனா அம்மாவை நினைச்சாதான். உன் அம்மா மனசை மாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. நீ தயவு செஞ்சு அதையும் போட்டு குழப்பிக்காத. நிம்மதியா இரு. பாடுறது மட்டும் எந்த காரணத்துக்காகவும் நிறுத்திடாத. அது ரொம்ப முக்கியம்.